வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கிய தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். அதாவது 7வது உலக திருக்குறள் மாநாடு. அது இந்த தடவை பெங்களூர்ல நடந்திருக்குங்க. அதாவது சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி அது பெங்களூர்ல இருக்கு. அவங்களும் பெங்களூர் திருவள்ளுவர் சங்கம் மற்றும் பெங்களூர் தாய்மொழி கூட்டமைப்பு 3 சேர்ந்து இந்த 7வது உலக திருக்குறள் மாநாடு நடத்தியிருக்காங்க. அதாவது 5ஆம் தேதி ஜூலை 2026. இது ரொம்ப இதுல சிறப்பம்சம் என்னன்னா, இந்த இதை தொடங்கி வச்சவர் மயில்சுவாமி, திரு மயில்சுவாமி அவர்கள் விஞ்ஞானி, இந்திய விஞ்ஞான ஆராய்ச்சி கழகத்தின் மூத்த விஞ்ஞானி. அவர் தான் இதை தொடங்கி வச்சிருக்காரு. 60க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் இதுல தங்களுடைய படைப்புகளை, குறளை பற்றிய படைப்புகளை வழங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாம திருக்குறளுடைய அசல் காப்பிகள்லாம் இங்க காட்சிக்கு வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, உலகத்திலிருந்து பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள், ஆர்வலர்கள், திருக்குறளை பற்றிய பல ஆராய்ச்சி நடத்தியவர்கள் எல்லாம் சிங்கப்பூர், அமெரிக்கா, மலேசியா, நைஜீரியா போன்ற நாடுகளில் இருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் சென்று பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சிறப்பு அம்சம் என்னன்னா, இப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பொருளாதாரத்துல போட்டி, ஒவ்வொரு நாட்டுக்கும் போர் ஒரு சூழல், இதெல்லாம் இருக்கிற நேரத்துல இது திருக்குறளினுடைய அந்த உன்னத பொருள், அதாவது எல்லா ஒரு உயிரும் இன்புற்றிருக்கணும். அதாவது ஒரு உயிர்கள், மனிதர்கள் எல்லாருமே பிரச்சனை இல்லாம நல்லபடியா வாழணும் அப்படின்றது, அமைதி, உலக அமைதி இந்த திருக்குறள் மூலயமா ரொம்ப ஒரு நோக்கமாவே இந்த இதுல வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதுவும் பேசப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா திருக்குறள் அந்த காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தார்கள் அப்படின்னு. அதே போல திருக்குறளை அதை அரசவையில அதை அரங்கேற்றதுக்கு திருவள்ளுவரும் படாத பாடுபட்டிருக்காரு. அப்புறம் ஔவையாரோட ஹெல்ப்னால்தான் அது நடந்தது சொல்றாங்க சரித்திரத்துல. இப்படி இருக்கிற போது இந்த 2000 ஆண்டுகள் நடந்தும் திருக்குறள் பாருங்க, இன்னும் அதுக்கு சங்கங்கள் அவருக்கு பெரிய ஒரு புகழை சேர்க்கிறாங்க. திருக்குறள் மாநாடு உலக லெவல்ல நடத்துறாங்க. அது ஆயிரக்கணக்கான ஆர்வலர்கள், 100க்கும் மேற்பட்ட அறிஞர்களும் கலந்து கொள்றாங்கன்றது நம்ம ஒவ்வொரு தமிழர்களுக்கும் அது பெருமை சேர்க்க விஷயமா தான் இருக்கு. அதனால இந்த ஒரு நல்ல நிகழ்வை நான் உங்களிடம் ஷேர் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இது போல ஒரு நல்ல தகவலோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் இதுல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. வணக்கம்.